வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். நம்ம பேபி ஃபுட் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு காய்கறி போட்டு நம்ம சாதம் கொடுக்கலாம். அதில் ரொம்ப பிளட்டு வந்து நல்லா சுத்தமாகறதுக்கும் சரி, நல்லா ஊறுறதுக்கும், குழந்தைங்க நல்லா வளர்கிறதுக்கு, நல்ல கலர் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதில் பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அதில் வந்து நான் வந்து எங்கள் பாப்பா வந்து இப்போ 11 மாதம் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் சின்ன குழந்தையாக இருந்தால் நீங்கள் நான் போட்டிருக்கிற அளவை குறைச்சிக்கோங்க. அப்போ இந்த செர்லாக் ஸ்பூனில் வந்து நான் 2 ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி பீட்ரூட்டும் இந்த கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக இந்த சின்னதாக நறுக்கிக்கோங்க. தண்ணி வந்து இந்த பெரிய கிளாஸில் 1 டம்ளர் தண்ணி. உப்பு வந்து நான் இப்போ கொஞ்சமாக பழக்க ஆரம்பித்தாச்சு. 1 வயசு ஆக போகிறதுனால 1 பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு. இந்த அரிசியை நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து நம்ம ஊற வச்சு கழுவின அரிசி அதை சேர்த்துக்கிறோம். அரிசியும் பீட்ரூட்டையும் ஒன்றாவே சேர்த்துடுறோம். கொஞ்சோண்டு உப்பு காரம்லாம் வந்து கொஞ்சமாக பழக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். காயும் வந்து எல்லா காயுமே வந்து 1 வயசுக்குள்ளே பழக்கிடுங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப டைம் ஆக இந்த காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எல்லா காயுமே ஒவ்வொரு நாளும் பழக்கிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 4-5 சவுண்ட் வச்சு நம்ம எடுத்துட்டோம். நல்லா வெந்துருச்சு பீட்ரூட்டும் சாதமும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து நம்ம லைட்டாக அரைச்சிக்கிற போகிறோம். அதை நான் காமிச்ச அந்த 1 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சோம். அதனால் வந்து நீங்கள் வேகும்போது தண்ணி இருந்தால் அதோட சேர்த்தே அரைச்சிருங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்ற அந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்ம இந்த பீட்ரூட் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.